பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸோடு நம்ம போகணும். அதை நம்ம பண்ணுறதில்லை. இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் கற்றுக்க போகிறோம், அதை பயன்படுத்த போகிறோம். திரும்ப சொல்கிறேன், என்னுடைய எல்லா வீடியோவையும் நீங்கள் ஹெட்செட் போட்டு கேளுங்க, 2 தடவை 3 தடவை கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஏதாவது சேலஞ்ச் வந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த நகர்வு அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஒரு சிஸ்டம். ஒரு வீடியோவை கேட்குறதால நம்ம சாதிச்சிட போகிறதில்ல. ஒரு கிராட்டிடியூட் சொல்கிறதாலேயோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதாலேயோ கோல் செட்டிங் எழுதுறதாலும் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, அந்த ரெவ்யூ அண்ட் மானிட்டர் சிஸ்டம் இல்லாதால தான் நம்ம தோக்குறோம். சரியா? இன்றைக்கி இந்த வீடியோவை கேட்டு இந்த வீடியோ கேட்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு, எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க? ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சில கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்களா, இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். சரியா? அடுத்தது என்னென்ன கேள்விகள் நான் கேட்குறேனோ அதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முதல்ல நோட்ஸ் எடுக்கும் போதே அதை எழுதுங்க, அதை கமெண்ட்டில் போடுங்க. அது சரியாக தப்பான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா?